அந்த தொப்புள் கொடி உறவுகள் போர் முடிந்து இன்னைக்கு 16 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அவர்களுக்கு நீதி கிடைக்கல. நம்ம ரசிகர் மன்றம் வைக்கிறோம், பாலபிஷேகம் செய்கிறோம், கட் அவுட் வைக்கிறோம். உனக்கு குடிக்க தண்ணி இல்லை, உன் விவசாய திட்டம் தென்பண்ணை துணையாறு திட்டம் இன்னும் வரல, உன் ஷிப்காட்டில் பூரா பீகார் உத்தரப்பிரதேசம் வந்துட்டான். காவேரி பிரச்சனை வரும்போதெல்லாம் பக்கத்தில் கர்நாடகத்துக்காரன் அடித்து விரட்டுறான். அங்கேருந்து ஒசூருக்கும் ராயக்கோட்டைக்கும் நடந்தே வர மூட்டை முடிச்சிய கையில் ஏற்றிக்கிட்டு நம்முடைய தமிழினம் நாதியற்ற இடமா இருக்குது. கேரளாவில் அடிக்கிறான். ஐயப்பன் சாமி கோயிலுக்கு சாமி கும்பிட போனேன், அங்கே எங்கே பார்த்தாலும் ஆறா ஓடுத, குளமாக இருக்க, நீர் நல்லாவே இருக்குது, ஏன்டா இந்த தண்ணியை கொஞ்சம் முல்லை பெரியாரில் எங்களுக்கு திறந்து விடக்கூடாதா என்று இங்கே நம்ம சிபிஎஸ் கார்த்திகை மாதிரி மாலை போட்டுக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிற ஆள் ஒரு டீ கடையில் கேட்டான். கேட்ட உடனே அங்கேருந்து தமிழை வந்து டீ கடையில் சட்டமாட பேசுகிறேன்று கொதிக்கிற அந்த வெந்நீர் பாயரை தூக்கி சாந்தவேல் என்கிற அந்த தமிழன் மூஞ்சிலே ஊற்றி கொதிக்க கொதிக்க துடி துடித்து செத்தான். ஒரே ஒரு முதலாளி அப்பாவி அவனை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கலை. பாலாற்றில் 55 அணையை கட்டிட்டான் சந்திரபாபு நாயுடு. ஒரே ஒரு ஆள் கேட்க நாதி இல்லை. இன்னைக்கு தாமிரபரணி தண்ணி அங்கே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டு மக்களுக்கே பயனடைஞ்சுது. அதில் பெப்சிகோக்கு தண்ணீரை உறிஞ்சி கோடிக்கணக்கான மில்லி லிட்டர் இன்னைக்கு பெப்சாவும் கோக்கியாவும் மிராண்டாவும் நம்மக்கிட்ட விற்றான். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கேட்கல. ஒரே ஒரு கட்சி 2000 பேரை திரட்டி அந்த கங்கை கொண்டான் பெப்சிகோக்கு ஆலையை முற்றுகையிட்டு தன் உயிரை போனாலும் பரவாயில்லை என்று காவல்துறையின் கண்ணீர் புகை குண்டுகளையும் லட்டியடிகளையும் தாங்கி ரத்தம் சிந்தி அந்த ஆலையை மூட வைத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.